வணக்கம், உங்கள் ராம்ஜி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்று இந்தியாவையே உலுக்கிய விமான கோர விபத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு நேற்று பகலில் புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் புறப்பட்ட 3 நிமிஷத்திலேயே குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 242 பேர் இறந்து போனாங்க. மொத்தம் 242 பேரில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன், 7 பேர் போர்ச்சுகீசியர்கள், ஒருத்தர் மட்டும் கனடாவை சேர்ந்தவர். இதில் பார்த்தோம்னா புறப்பட்ட 3 நிமிஷத்தில் 625 அடி உயரத்தை எட்டிய விமானம் திடீரென நில குலைஞ்சி மோகனி நகர் தர்பூர் பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி உணவு கட்டடத்து மேலே விழுந்து நொறுங்கி எரிஞ்சுது. நீண்ட தூர பயணம் என்பதால் விமானத்தில் எரிபொருள் அதிகமாகவே இருந்தது. இதனால் விமானமும் விபத்து நடந்த பகுதியும் தீ மலமளவென கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. விபத்தில் சிக்கிய விமானத்தில் இருந்த 242 பேரில் 11A இருக்கையில் இருந்த விஸ்வாஸ் குமார் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. நினைவு திரும்பிய விஸ்வாஸ் குமார் அதை பற்றி கூறும்போது, நான் 20 வருஷமாக லண்டனில் வசித்து வரேன். என் மனைவி குழந்தைகள்லாம் லண்டனில் தான் உள்ளாங்க. என் சகோதரர் அஜய்குமாரை பார்க்கறதுக்காக நான் குஜராத் வந்திருந்தேன். பிறகு நானும் அவரும் லண்டனுக்காக இந்த விமானத்தில் பயணம் செஞ்சோம். எனக்கு பின்னாடி தான் என் சகோதரர் உட்காந்துருந்தார். விமானம் புறப்பட்ட 30 நொடிகளில் விமானத்தில் ஏதோ ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு. முன்பக்கமாக விமானம் சரிந்து நிலை குலைந்து விழுவதை உணர முடிஞ்சுது. பயங்கர வெடி சத்தம். என்ன நடக்கிறதுன்னு புரியறதுக்குள்ள கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த வேகத்தில் பல முறை உருண்டு புரண்டேன். அதனால தான் என் மேலே எரிஞ்சிட்டு இருந்த தீ அணைஞ்சிருக்கு போல இருக்கு. என்னை சுற்றி பயங்கர தீ. ஒரே பயத்தையும் மீறி வலியையும் மீறி எழுந்து ஓட ஆரம்பித்தேன். அங்கு இருந்தவர்கள் என்னை ஓடி வந்து தாங்கி பிடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். இவ்வளவு பெரிய விமான விபத்தில் நான் எப்படி தப்பித்தேன் என்று ஆச்சரியமாக உள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2 விமானிகளும் அனுபவமிக்கவர்கள். விமான கட்டுப்பாட்டறையை தொடர்பு கொண்டு அதை விமானத்தை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்வதற்குள் சில வினாடிகளில் விமானம் வெடித்து சிதறியது. இதில் மேலும் ஒரு அதிசயம் என்னவென்றால், இதில் பயணிக்கக்கூடிய பயணி ஒருவர் டிராஃபிக்கில் மாட்டியதால் 10 நிமிடம் காலதாமதமாக வந்துள்ளார். கூறிய போது கடவுளுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இதேபோல் 1988 அக்டோபர் 19 அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்து 130 பேர் இறந்தது குறிப்பிடத்தக்கது. உலகையே உலுக்கிய இந்த விமான கோர விபத்தில் பயணம் செய்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம்.